ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓ ரிலேட்டட், அதாவது இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து என்ன இருக்குது, ரீசெண்டாக என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு பெரிய ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. நாம் செய்யக்கூடிய டாஸ்கோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபோல் நமக்கு வந்து டாஸ்க் வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் டாஸ்க் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த போர்ட்டல் பேஜ் போயிட்டு உங்களோட டாஸ்கில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டாஸ்க் செஞ்சுருப்போம். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணியே இந்த டைமும் டாஸ்க் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாதீங்க. டாஸ்க் பேஜில் உங்களுக்கு டேக்ஸ் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அதை கரெக்டாக ஆட் பண்ணி உங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான ஏர்னிங்ஸை எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கம்மிங் வீக்கில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட லாகின் பேஜில் ஆல்ரெடி நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண அந்த ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இப்போது December 16th அப்புறம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கரெக்டான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது போல் தான் உங்களுக்கு சேலரி ஆட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நாம் வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பை மோட்டில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், அந்த வேலெட்டில் யூஸ் பண்ணி நம்ம பை மோட் அல்லது எஜுகேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா 7,000 அபவ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கிறவங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அதுவுமே இந்த டிடக்ஷன் அப்படின்றது வந்து 20 to 30% தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட சேலரிலேருந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,000 அபோவ் தான் உங்களுக்கு வந்து அதில் டிடக்ஷன். 7,000 அபோவ் அப்படின்னா 3,000 தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 1,000 ஆர் 500 ருபீஸ் வந்து 1,500 ருபீஸ் தான் உங்களுக்கு டிடக்ஷன் ஆகுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிடக்ஷன் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. ஸோ அதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எஸ்பிஓவில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே கம்பல்சரி வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. டெய்லியுமே சார் சொல்கிற அப்டேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது போல் எஸ்பிஓட ரீசெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.